ஸ்ரேயா, இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்னை கஷ்டப்பட வச்சுட்டு நான் சம்பாதிக்க போய் யாருக்காக சேர்த்து வைக்க போறேன்? இருக்கிற பணம் காசெல்லாம் போதும். உன்னை விட எனக்கு சொத்து சுகம் எதுவும் பெருசு இல்லடா. செல்லம், பாப்பா வா. ஹாய் ஸ்ரேயா, நான் தான் மூசா, உன் ஃப்ரெண்ட். ஸ்ரேயா உன் ஃப்ரெண்டுமா? ஸ்ரேயாவால வாய் பேச முடியாதுப்பா. பெருவிலேயே அவ நாக்கு செத்து போச்சு. இவளோட அம்மா கர்ப்பமானதுல இருந்து தனக்கு பிறக்க போற குழந்தை என்னெல்லாம் படிக்கணும், எப்படி எல்லாம் பேசணும், அதுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு மனசு நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகங்கள்லாம் வாங்கி வச்சு சேர்த்து வச்சு காத்துக்கிட்டு இருந்தாப்பா. இப்படி பேச முடியாம பிறந்ததும் அவ ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. தனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சேன்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு அவ பேச ஆசைப்படுறதையும் ஆனா பேச முடியாம தவிக்கிறதையும் பார்த்து தாங்க முடியாம ஒரு நாள் தம்முடிவ தானே தேடிக்கிட்டாப்பா. பிசினஸ்ல முழுகி போனா ஸ்ரேயாவை அந்த சண்டாளி வேலைக்காரி பொறுப்புல விட்டு போனனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுப்பா. தாய் இல்லாத வாய் பேச முடியாத குழந்தைய இந்த பாடுபடுத்தின அவ மனுஷியே இல்ல அங்கிள். அவளை எதுக்குப்பா குத்தம் சொல்லணும்? அவளை நம்பி விட்டது என்னோட குத்தம்பா. இல்ல அங்கிள், அவளை வீட்டை விட்டு விரட்டினது பத்தாது, அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அவங்க 4 போடு போட்டாங்கன்னா இனிமே போற வீட்லயாவது இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு தோணும். சரி போகட்டும், விடுங்க அங்கிள். டாக்டர் என்ன சொன்னாரு? உடம்பு குணப்படுத்திட்டு இவ மனசு குணப்படுத்துற பொறுப்பை எங்கிட்ட விட்டாருப்பா. தான் உணர்வுகளை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி அடக்கி வச்சு ஸ்ரேயா கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியாவே மாறிட்டாளாம். இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா அவ பைத்தியமா கூட ஆயிருப்பாளாம். யார் செஞ்ச புண்ணியமோ அந்த நிலைமை வரத்துக்குள்ள நீ வந்து என் கண்ணை திறந்துட்ட. ரொம்ப நன்றி மூசா, ரொம்ப நன்றி. என்ன அங்கிள் இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு? ரோட்ல அடிபட்டு ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா கூட நமக்கு என்ன வந்ததுன்னு விலகி போற இந்த அவசர உலகத்துல ஒரு குழந்தையோட அலறல் சத்தத்தை வச்சு என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அதோட நிலைமையை பெத்தவங்க கிட்ட வந்து சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம்பா. அதுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும்பா. சரி அதை விடுங்க அங்கிள். அடுத்து நீங்க ஸ்ரேயாவை எப்படி கவனிச்சுக்க போறீங்க? என் பாசத்தாலதான் இவளை குணமாக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு மூசா. வேற வழி இல்ல. கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் பிசினஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்ரேயா கூடவே இருந்து அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க போறேன் மூசா. இல்ல அங்கிள், உங்களோட நேரடி கண்காணிப்பு இல்லைன்னா அது உங்க பிசினஸ் பாதிக்கும். அதனால ஆபீஸ் போற நேரம் போக மீதி நேரத்துல ஸ்ரேயாவை பாத்துக்கோங்க. நீங்க வர வரைக்கும் ஸ்ரேயாவை நான் பாத்துக்கிறேன். எதுக்குப்பா உனக்கு வீண் சிரமம்? வேண்டாம். இதுல எனக்கு ஒண்ணு சிரமம் இல்ல அங்கிள். உங்களோட பாசமும் என் கவனிப்பும் இருந்தா ஸ்ரேயாவை சீக்கிரமாவே குணப்படுத்திடலாம். நான் ஸ்ரேயாவோட கொஞ்சம் பேசி பாக்குறேன் அங்கிள். ஸ்ரேயா குட்டி, ஏன் பயப்படுறீங்க? நான் உங்களோட ஃப்ரெண்டு. சரி வாங்க விளையாடலாம், வாங்க விளையாடலாம், வா. மூசா, அவ நான் புதுசா இருக்கிறதுனால பயப்படுறேன் அங்கிள். பழகிட்டா எல்லாமே சரியா போயிடும்.
நீங்க இப்ப ஆபீஸ் கிளம்புங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாத்துக்கப்பா, நான் வரேன். மூசா, அந்த குழந்தை இவ்ளோ நாள் அந்த வேலைக்காரி கிட்ட பட்ட கஷ்டம் போதாதுன்னு இப்போ இப்படி ஒரு வியாதியா? ஏன் மூசா, டாக்டர் அப்படியே நடக்கலாம் இப்படியே நடக்கலாம்னு சொல்லிருக்காரே, ஸ்ரேயா குணமா வாழ மாட்டாளா? ஹலோ, ஸ்ரேயா குணமா வாங்குறேன். எவ்வளவு பிட்டு? 100, 1000, 10,000? டக்கு டக்குன்னு கட்டுப்பா. பாலு, உனக்கு எதுல விளையாடுறதுன்னு விவசாயம் இல்லையா? நீ சொல்லு மூசா. சொல்றேன். சந்தியா கேட்ட மாதிரி ஸ்ரேயாவோட அப்பா மாதேஷும் வருத்தத்தோட இருந்தாரு. நான் போய் கவலைப்படாதீங்க அங்கிள், ஸ்ரேயா நிச்சயமா குணமாயிடுவா, அவளை குணப்படுத்துற பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் கண்டிப்பா அவளை குணமாக்கி காட்டுறேன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, சோ ஸ்ரேயா இப்போ உன் கஷ்டத்துல தான் இருக்கறா? இல்ல, என்னோட கவனிப்புல இருக்கா. ஓகே ஓகே, கஷ்டடியோ கவனிப்போ ஏதோ ஒண்ணு. இப்ப எப்படி இருக்கு அது சொல்லு. நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அதை நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். மூசா, பாலு சொல்றத கணக்குல எடுத்துக்காத, நீ சொல்லு. சரி மூசா, நீ ஸ்ரேயாவை போய் பாத்தியா இல்லையா? ஏய், கேக்குற பாரு கேள்வி. ஏண்டி இப்பதான் மூசா ஸ்ரேயா என்னோட கஸ்டடியில இருக்கான்னு சொன்னால, அதுக்கப்புறமும் ஸ்ரேயாவை போய் பாத்தியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? டேய் கௌதம், இவ ஒரு முட்டாள்னு அர்த்தம். டேய் நிறுத்துடி. டேய், என்னடா திமிரா உனக்கு? ஐயோ, நோ டாக்கிங். ஏய், பப்ளிக் பேசணும் பாக்குற இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. டேய், என்னடா பண்ற? ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. ச்சே. சரி, அதை விடு மூசா. ஸ்ரேயாவ நான் குணப்படுத்துறேன்னு சொன்னியே, எப்படி அவள? ஹலோ நாட்டாம, ஸ்ரேயாவை குணப்படுத்துறேன்னு சொன்னது மூசா, நீ கிடையாது. உன்ன? ஐயோ, அட அரவே கடை, அதை தாண்டி நானும் சொன்னேன். ஓஹோ, அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ? தப்பா புரிஞ்சுக்கிட்டியோல? இல்ல, தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, கண்டினியூ பண்ணு. ஏய் கௌரி, எப்படிப்பா இவ்வளவு நாள் இவனை தனியா சமாளிச்ச? அதையே கேக்குற மூசா, நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். இப்பதான் 2 நாட்டாம வந்துட்டீங்களே, கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. அவ என்ன பேசினாலும் யாரும் பதில் பேசாதீங்க. நீ சொல்லு மூசா, ஸ்ரேயாவை உன் மந்திர தலைய குணப்படுத்த போற? இல்ல, எல்லா இடத்துலயும் மந்திரத்தை யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஸ்ரேயாவுக்கு வந்திருக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்தால வந்த வியாதி. அதனால அவரை நாம பேசியும் அன்பு காட்டியும் தான் குணப்படுத்த முடியும். நாம அன்பு காட்டுறதில்ல, நமக்கு யாரும் இல்ல, தான் ஒரு அனாதை போலன்னு அவ நினைக்கிறத மெல்ல மெல்ல மாத்தணும். பேசி பேசிதான் அவளோட மன அழுத்தத்தை நம்மால குறைக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ மூசா, பேசி பேசி தான் ஸ்ரேயாவை குணப்படுத்தணும்னா அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய எனக்கு தர முடியுமா? நானும் தான் பண்றேன். இங்க பாரு, இப்ப ஏன் இந்த கொலவெறி? நான் ஏதோ பண்ணனா? நீ பேசி குணப்படுத்தணும்னு சொன்ன, அத நான் பேசுறதுல வல்லவனாச்சே. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னேன், அதுக்கு இப்படியா? இங்க பாரு, நோ மார்க்கிங். மூசா கை தெரிஞ்சிரும் போது. சந்தியா கண்ணு வெளிய வந்துற போது பாத்து. ஏய் கௌரி, போட்டுருவோமா? போட்ற வேண்டியதுதான். என்னப்பா பிச்சை போடுற மாதிரி சொல்றீங்க? ரெடி? என்னதுக்கு? 1 வேணா 2 3 கை ஃபுல்லா. நல்ல சத்துள்ள ஆகாரமா நிறைய சாப்பிட்டு உடம்பை தெம்பா வச்சுக்கிட்டா தான் அந்த ராணியை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும். அன்னைக்கு டிவிக்காரவங்க வந்தப்போ எனக்கு கொம்பு முளைக்க வச்சு என்னை கேவலப்படுத்திட்டா. அவங்க அதை டிவியில போட்டு என்னை அவமானப்படுத்திட்டாங்க. என்ன அவமான? மானம் போச்சு, மரியாதை போச்சு, வெளியே தலை காட்ட முடியல. அவளை விட்டா நான் பாரு 2 ஒண்ணு பாத்துக்கிறேன்.
ஆ. யார் அதை வீணை வாசிக்கிறது? ஆ? பெரிய செம்மங்குடி சீனிவாச ஐயங்கார் பேத்தி சங்கீத விபூஷணம் வயலின் வாசிக்கிறா. இப்ப பாரு, நான் மிருதங்க வாசிக்கிறேன். அதான் வாசிப்பு. தனி ஆவர்த்தனமா வாசிக்கிற? தனி ஆவர்த்தனம் இப்ப பாருடி பார்க்கலாம். மாமியார் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. பாவி மனுஷா, இங்க இருந்து கொட்டிட்டு உன் அம்மாக்கு சப்போர்ட் பண்ற. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, அங்கேயே போய் செட்டில் ஆகு. அவ கிடக்குறா, நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். கோட்டை தாண்டு. அம்மா, அவளை விட்டுட்டு அப்படி எல்லாம் வர முடியாதுமா. அப்ப அங்கேயே போய் சாவு. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டிட்டனே. ராத்திரி சோத்துக்கு எங்க போறதுன்னே தெரியலையே. வயிற்றுக்கு ஈர துணிதானா? கடவுளே, நான் உங்களை கும்பிடாமலையோ உங்க அனுகிரகம் இல்லாமையோ எதையுமே செய்ய போறதில்ல. ஆனாலும் பணக்குறையே இல்லாம என்ன பாத்துக்கிட்ட நீங்க இப்படி ஒரு ஊனமான குழந்தையை எனக்கு கொடுத்து என் மனக்குறையை ரொம்ப அதிகப்படுத்திட்டீங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லி சொல்லி கலங்காத நாளே இல்லை. சரி, இந்த ஜென்மத்தில் அது தீரவோ மாறவோ போறதில்ல, அது போகட்டும். ஆனாலும் அந்த குழந்தையை இன்னுமா சோதிக்கணும்? வேலைக்காரியை நம்பி நான் விட போய் என்னெல்லாமோ நடந்துருச்சு. மூசாங்கிற பையனை அனுப்பி நீங்க தான் அதை என் கவனத்துக்கு கொண்டு வந்ததா நான் நம்புறேன். ஸ்ரேயாவை கவனிச்சுக்கிற பொறுப்பையும் அவனை நம்பிதான் ஒப்படைக்க போறேன். அவனுக்கு துணையா இருந்து நீங்க தான் என் குழந்தையை குணப்படுத்தி கொடுக்கணும். நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். அங்கிள், வா மூசா,
எங்க நீ வர லேட் ஆயிடுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க அங்கிள், இனிமே தினமும் 7:30 மணிக்கு டான் இங்க இருப்பேன். சந்தோஷமா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல உன்னை என் குழந்தைய பாத்துக்க சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அங்கிள், நானா தானே ஸ்ரேயாவை பாத்துக்கிறேன்னு சொன்னேன், நீங்க ஏன் எதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? ஆமா, ஸ்ரேயா எழுந்துட்டாளா? எந்திரிச்சிட்டா. பயங்கர அடம்பா. எப்படியோ சமாளிச்சு ஒரு மாதிரி பல் தேய்க்க வச்சு காஃபி கொடுத்து எல்லா வேலையையும் நீங்களே பாத்துட்டீங்க போல இருக்கு. ஆமா மூசா, கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டா. இருந்தாலும் நாம தானேப்பா எல்லாம் பண்ணி ஆகணும். அப்ப நான் ஸ்ரேயாவோட போய் விளையாண்டா மட்டும் போதும், அப்படிதானே? ஆமாப்பா. வேலைக்கார முன்சாமி துணையா இருப்பான். ஒரு 11 மணிக்கு ஸ்ரேயாவை டாய்லெட்ல விட்டுரு. அப்புறம் அவளுக்கு சாப்பிட குடிக்க ஏதாவது கொடுத்துரு. சரி அங்கிள். லஞ்சுக்கு நான் வந்துடுவேன். ம். பாத்துக்கிறியா? பாய்ப்பா. பரவாயில்லையே, வரும்போதே வரவேற்பு நல்லா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? உன் கூட விளையாட ஃப்ரெண்ட்லியா தான் நான் இங்க வந்திருக்கேன். பயப்படாத. அழக்கூடாதுமா, நான் உன்னோட ஃப்ரெண்டு. நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா, உன் கூடவே தான் இருப்பேன். பாரு, இப்படி எல்லாம் பொம்மையை யார் மேலும் எரியக்கூடாது, சரியா? இது நோட் புக்குமா, இதுல எழுதணும், படிக்கணும், நல்ல புள்ளையா இருக்கணும். எரியக்கூடாது என்ன? இந்தாங்க உங்க பொம்மை.